السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله تعالى في كلامه القديم القرآن العظيم والفرقان الحميد: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. உலகத்தின் முதலாளயமாம் கஅபாவையும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறைவிடமாம் மதீனத்து நபவியும் மீண்டும் மீண்டும் கதவுகள் பாக்கியத்தை அல்லாஹ் நம்மிடத்தில் புரிவானாக. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய மார்க்க அறிஞர் மக்களே, பொறுப்புகளுக்குரிய இறையில பொறுப்பாளர்களே, மதரசாக்களின் பொறுப்பாளர்கள், வாசத்துக்குரிய சகோதர சகோதரி, அல்லாஹ்வின் கருத்தின் தெரிவினால் நாம் மதரசாவுடைய ஆண்டு விழாவிலும் பட்டமளிப்பு விழாவிலும் மிக சீரோடு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியை ஒரு கட்டாய கடமை என்று சொன்னார்கள். தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். முஸ்லிமா இருக்கக்கூடிய அனைவர் மீதும் கல்வி கற்பதை கட்டாய கடமை என்று சொன்னார். அதோடு நிறுத்திவிடவில்லை. இறைவனத்தில் கேளுங்கள், இல்முன் யன்தஃபிஉ, பிரயோஜனம் தரக்கூடிய கல்வி எனக்கு தருவாயாக என்று இறைவனத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் சொன்னார். முதலில் கல்வி கட்டாய கடமை, அதிலும் பிரயோஜனமான கல்வி வேண்டும் என்று இறைவனத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் சொல்லி காண்பித்தார். அன்புகளே, இன்று கல்வி கற்காத மக்கள் யாரும் இல்லை. எந்த ஒரு பிள்ளை கல்வி கற்காத பிள்ளைகள் இல்லை. ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், கண்டிப்பாக கல்வி கற்கிறார்கள். ஆனால் அது பிரயோஜனமான கல்வியா என்றால் அதைத்தான் நாம் யோசிக்க வேண்டும். ஆண்டாண்டுக்கு ஒவ்வொரு கல்வியை புது புது கல்வியாக அரசாங்கங்கள் ஒவ்வொரு கல்வியாக புது புது கோர்ஸை அனுப்பி வெளியே கொண்டிருக்கிறார்கள். அதிலும் பிள்ளைகள் சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அதெல்லாம் பிரயோஜனமான கல்வியா என்றால் அதான் கேள்விக்குறியா இருக்கிறது. உலக அளவிலே பிரயோஜனமாக இருக்கும். அதை கொண்டு மற்றவர்களுக்கு தான் பிரயோஜனக்கூடிய கல்வி. உலக கல்வி எப்படிப்பட்டது என்றால் தான் பிரயோஜனப்பார்கள், நம்முடைய பிள்ளைகள் பிரயோஜனப்பார்கள், நம்முடைய குடும்பம் பிரயோஜனம். ஆனால் மார்க்க கல்வி எப்படிப்பட்டதால் தான் பிரயோஜனம் மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு பொழுது பார்க்கக்கூடியது, மற்றவரை நேர்வழிப்படுத்திக் கொள்வது, மற்றவரை சரிப்படுத்துவது, இதான் மார்க்க கல்வியுடைய செயலாக. அதிலும் சமீப காலமாக ஒரு ஆரம்ப காலத்தில் மார்க்க கல்வியுடைய மதரசாக்கள், ஆண்களுடைய மதரசாக்கள் தமிழகத்தில் பல இடங்கள் இருந்து கொண்டிருந்தது. ஏதோ தெரியவில்லை, அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை ஆண்களுடைய மதரசாக்கள் எண்ணிக்கை குறைந்துவிட்டது. அதில் இருக்கக்கூடிய மதரசாக்களும் ஓதக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கை மிக குறைந்துவிட்டது. ஆனால் அதற்கு மாற்றமாக ஆரம்ப காலத்தில் ஒரு சிலர் மட்டுமே நிஸ்வான் இருந்தது. சென்னை, அதிராம்பேட்டனம், திருச்சியை போல ஒரு சிலர் மட்டுமே பெண்களுடைய மதரசா இருந்து கொண்டது. இந்த ஊருக்கு ஒன்றல்ல, தெருவுக்கு ஒன்றல்ல, ஒரு தெருவிலே 2-3 மதரசாக்கள் நடக்கிற அளவுக்கு அல்லாஹ் தஆலா அதிகரித்து காட்டிக் கொள்கிறார். மிக சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஏனென்றால் பெண்களுக்கு மார்க்க கல்வி வந்துவிட்டால் அது ஒன்றில் போதுமானது. உலகம் சரியானது, உலகம் சரியானதற்கு, உலகம் சரியாக நடைபெறுவதற்கு பெண்களுக்கு மார்க்க கல்வி வந்துவிட்டால் போதுமானதாக. ஏனென்றால் எல்லா பெண்களும் ஏதோ ஒரு பெண் ஒரு தந்தைக்கு பிள்ளையாக இருப்பார், அது கணவனுக்கு மனைவியாக இருப்பார், பிள்ளைக்கு தாயாக இருப்பார், அது சகோதர சகோதரருக்கு சகோதரியாக இருப்பார். எந்த அவர் பெண் ஒரு திரும்ப ஒரு இணைப்போடு இருந்து கொண்டிருக்கிற பெண்ணாக இருக்கிறது. அந்த பெண்ணிடத்தில் மாற்றுக்கள் விட்டால் அது முந்தைய எழுதுவார். ஏனென்றால்
உங்களுக்கு மாற்றுக் கல்வி பெற்ற பிறகு அந்த ஆலிம்கள் மதரசாக்கள் மூலமாக, பாடம் நடத்துவதன் மூலமாக, அதை இமாமத்தின் மூலமாக, எழுத்தின் மூலமாக, பேச்சாற்றல் மூலமாக மாற்றத்தை பரப்பப் போகிறார்கள். ஆனால் பெண்களாகிய நீங்கள், உங்களுக்கு அந்த சிரமம் தேவை. நீங்கள் நாட்டை திருத்த வேண்டிய அவசியம் அல்ல. பேச்சாற்றல் உங்களுக்கு தேவையில்லை, எழுத்தாற்றல் வேண்டும் என்று சொல்லவில்லை. இந்த கட்டாயம் இல்லை உங்களுக்கு. ஆனால் நீங்கள் கற்ற கல்வியை முதல் உங்கள் குடும்பத்தில் நடைபெற்ற, அதற்கு முதலாக நீங்கள் பட்டம் பெற்ற பிறகு அதிகமான ஆலிமாக்களை பார்க்கிறோம். பட்டம் பெற்ற பிறகு அந்த கல்வி அப்படியே மறைந்து விடுகிறது, அப்படி போய்விடுகிறது. அதிகமான பெண்கள் சமைப்பார். எனவே பட்டம் பெறக்கூடிய ஆலிமாக்களாக நீங்கள் உறுதி கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த 3-4 ஆண்டு காலம் பயின்று எந்த கல்வியை பட்டம் பெறுகிறேனோ இதை நான் மரணமாக வரை விடாமல் நடத்துகிறேன், விடாமல் நடப்பேன் என்பதாக புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து உங்களுடைய குடும்பத்தை திருத்துங்கள். உங்களுடைய பிள்ளைகள், நீங்க ஒன்று தாயாக இருக்கிறீர்கள், உங்கள் பிள்ளைகள் அதிகமான ஆலிமாக்களுடைய கணவர்கள் பள்ளி தொடர்பை விட்டு தூரமாக, அதிகமான ஆலிமாக்களுடைய கணவன்மார்கள் பள்ளியை விட்டு, அல்லாமை தொடர்பை விட்டு தூரமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஆலிமாக்கள் உங்கள் மீது கட்டாய கடமை, உங்கள் கணவன்மார்களை பள்ளி தொடர்பு, இறை தொடர்பை ஏற்படுத்தும் கட்டாய கடமை. உங்கள் பிள்ளைகளுக்கு மாற்ற கல்வியை இறை தொடர்பை ஏற்படுத்தும் கட்டாய கடமை. எனவே பட்டம் பெறக்கூடிய ஆலிமாக்கள் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு தன்னுடைய, அதாவது கற்ற கல்வியை இறுதி வரை பாதுகாத்து தானத்து வைத்துக் கொள்ளாமல் தன் குடும்பத்திற்கு கொடுத்து அதன் மூலமாக மாற்றத்தை பாதுகாப்புகளாக ஆவதற்காக வேண்டி வல்லையிலும் வழி ஒடுப்பானாக வாய்ப்பு கொள்ள கூடி விரைவுகிறேன். ஆசிரியர்களான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.